அடுத்த வருஷம் என்ன ஈஸி எந்த ஈஸி வைக்க போறீங்க, இது ஒன்றா வைக்க போறீங்க, தனியாக வைக்கலாம். ஒன்று இங்கே எப்படி புதுக்குள் நடத்துமோ அதே மாதிரி இங்கே புதுக்குள் நடத்தலாம், பேரண்ட்ஸ் நடத்தணும், எல்லாமே என்ன யூனிவர்சிட்டி இருக்குது அது மாதிரி நடத்தலாம். அப்படின்னா தான் ஸ்கூலினுடைய அட்மாஸ்பியரே ஒத்துக்கணும் உங்களுக்கு. சார் என்ன 1-5 வேறு சார், 6-5 வேறு, காலேஜுங்கிறது வேறு. நீங்கள் 3 ஒன்றா ஒரே ஒன்றா படிக்கலாம். அவனுக்கெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடிச்சுக்கல. சார் வீரமணி சார் நீங்கள் பேசுகிறேன்னு சொன்னதுனால நான் பேசுகிறேன். சில கிரிட்டிக்கலான ஃபாதர் சொன்ன மாதிரி அதே நிலையில இருக்கும். ஆனால் அப்படி பதில் சொல்ல முடியாது. முன்முயற்சி எடுத்தவங்க சொன்னவங்களே இயேசு சபை தந்தையர்கள். நாங்கள் தனியாக தொடர்பு இயேசு சபை தந்தையர்கள் சொன்னதுனால அதற்கு அவர் சொன்ன காரணம் 2 பள்ளிகளாக இருந்தாலும் ஒரு ஆலமரத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறிய செடி வளர. அவர் சொன்ன காரணம், சொன்ன செய்தியை நான் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய வளர்ந்த ஆலமரத்தின் அடியில் இருக்கக்கூடிய சிறிய செடி வளர. இது எங்கள் தந்தையர்கள் எங்களுக்கு சொன்னது. அவர்கள் தான் இதனை முன்முயற்சி எடுத்து இதற்கென்று தனியாக சில திட்டங்கள் இருக்க வேண்டும். இதற்காக சில பாதுகாலம் தொடக்கப்பள்ளியில் கிறிஸ்து பிறப்புகளாக இருந்த போது அவர் சொன்ன நிர்வாகத்தினர் சொன்னார்கள், ஏன் இந்த தொடக்கப்பள்ளிக்கு தனியாக ஒரு கல்வி இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படி சொல்லி அதன் பிறகு உருவானதுதான் இது உருவாச்சு. அதுக்கப்புறம் கொரோனால கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. மீண்டுமாக ஒரு 175வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு அரசாங்கம் பண்ணாரு. அது மாதிரி ஒரு நிர்வாகத்தை ஒன்று. 2வது நாங்கள் படித்த காலத்தில் இந்த யூனிஃபார்மை தயவுசெய்து இந்த 175 அன்னை உருவாங்க. தயவுசெய்து இந்த பழைய யூனிஃபார்ம் வேணவே வேணாம். ஏன்னா இந்த யூனிஃபார்ம் சென்ட் மேரிஸ்க்குரிய அடையாளம் இல்லை. ஏறக்குரிய பாரம்பரியமாக அந்த யூனிஃபார்ம் தான் இருந்துச்சு. தயவுசெய்து நீங்கள் தாளாக இருக்கீங்க, உங்கள் கன்சல்ட்டில் பேசி அந்த 175வது அந்த விழாவில் இந்த பழைய யூனிஃபார்மே கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேணாம். இது சம்மந்தமாக தைரியமாக நான் சொல்கிறேன். நான் அந்த ஸ்கூலில் விட இடத்துல போர்டாக பேசுவேன். என் கருத்து அதுதான். ஒரே நிர்வாகம் இல்லைன்னா, ஒரே இயக்குனர் இல்லைன்னா யூனிஃபார்மாக தேவைப்படும்போது அனைவரையும் கலந்து பேசிதான் முடிவெடுத்தோம் என்று சொல்கிறார்கள். அதனால் இதில் மாற்று கருத்து இருந்தால் நம்முடைய முன்னாள் மாணவர் இயக்கத்தின் சார்பாக நிர்வாகத்திற்கு ஒரு அதிபர் தந்தை அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கலாம். அப்பொழுதுதான் பரிசீலனை செய்யும். ஏன்னு சொன்னாங்க, நான் இப்போதான் மாற்றினாங்க, திரும்பியும் மாற்றினா அது நல்லா இருக்காது, என்ன யோசிக்க முடிவெடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அது நீங்கள் அதை மறு பரிசீலனை செய்யலாம். அப்படி முடிவெடுக்கும் பட்சத்தில் நான் ஆளுநராக இருந்தால் அனைவரையும் கலந்து பேசி பலரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தால் மட்டுமே. இந்த விசேஷ பீரியட்ல பண்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னாக்க நாங்களாம் அந்த காக்கி ட்ரௌசரை போட்டு பேண்ட் போடணும்னு ஆசைப்பட்டு வந்தப்போ பேண்ட் எல்லாம் ரெக்கவர் பண்ணது ஃபாதர் தான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேண்ட் கொடுத்துட்டீங்க, ஆனா அந்த காக்கிலே கொடுங்கன்னு தான் இப்போ கேட்குறோம். ப்ரௌன்லே கொடுங்க தான் நாங்கள் கேட்குறோம். நீங்க யூ ரெப்ரசன்ட் ஆன் அவர் பிகாஸ் ஃபார் மேக் அ ஸ்ட்ராங் ரெப்ரசன்டேஷன் இன் தி ஹவுஸ். சொன்னப்ப நம்ம அலுமினை ஜான்கரண்டி ஃபாதர் இங்கே இயக்குநராக இருந்து இதுவரைக்கும் அந்த திட்டமிடல் கரெக்டாக இருந்ததில்ல. இந்த யூனிஃபார்ம் நம்ம அலுமினில கேட்டு பண்ணாங்களா? இல்லை. அப்புறம் அப்போ எப்படி நம்ம அலுமினி அப்போ எப்படி விட்டீங்க நீங்கள்? இன்னொரு ஈஸி இப்படி ஒன்று நடக்கல, அந்த அலுமினியில சொல்லி இப்படி ஒன்று இருக்கு, இதை நம்ம சாக சொல்லணும் அப்படிங்கிற தகவல் நீங்கள் சொல்லாதனால எங்கனால அப்போஸ் பண்ண முடியாமல் போச்சு. நமக்கு ஒரு ஈஸி மீட்டிங்கில் ஹெட்மாஸ்டர் ஃபாதர் இதுதான் யூனிஃபார்மாக செலக்ட் பண்ணி போனாங்க. அப்போ நம்ம எப்படி பண்ண முடியும்? செலக்ட் பண்ணி ஆர்டர்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இதை கொடுக்க போகிறோம் கீழே நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இருந்தாலும் ஃபாதர் அப்பீல் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ரிக்வஸ்ட்டை அதிபருக்கும் கொடுப்போம், இங்கே ப்ரொவின்சியல் ஃபாதர்த்தை எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி லோயலா டெக்கின சிபிஎஸ்சி ஸ்கூல் பெஸ்டிக்கு பின்னாடி ஆரம்பிச்ச பில்டிங் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய ஒரு பேஸ் யூனிட் ஆஃப் சென்ட் மேரிஸ்ங்கிறது அதில் வேணும்னு கேட்குறோம். லோயலா டெக்னு வச்சுருக்காங்க. அப்போ அது சென்னையில் இருக்க ப்ராவின்ஸாக இல்லை மதுரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது சரிபட்டு வராது. நாமளும் ரெக்கார்டு பூர்வமாக நம்முடைய கோரிக்கையை இந்த இயக்கத்தின் சார்பாக எழுத்துப்பூர்வமாக கோரிக்கையை வைக்க வேண்டும். அப்போதுதான் அவங்கள்ட்ட நம்ம
உறுதியான பதிலை பெற முடியும். நான் ஈஸியில் நம்ம இனியர் பேங்க்ல அப்ரூவ் பண்ணி அந்த ஈஸிலாம் விட்டுட்டீங்கன்னா நீட்டாக எழுதிடலாம். எழுதிட்டு ரிச் ஆப்ஷன் நாங்கள் சமூக சொன்ன மாதிரி ரிச் ஆப்ஷன் சென்ட் மேரிஸ் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டிய வார்த்தை அந்த தில்லியில் இருக்குது. இதே வெளியூர் இருந்தால் இப்போ கேட்கக்கூடாது. தில்லியில் வந்து யாருன்னா அனுமதியே ஸ்பான்சர் கேட்குறாங்க. அதனால அது வந்து அது ஒரு கான்செப்ட் இல்லை. இந்த யூனிஃபார்ம் வந்து வெளியே சிந்திக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு. அது முடிஞ்சிருக்க அனுபவத்தையே ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆனால் நம்ம ப்ரொப்போசல் சின்ன சின்ன ப்ரொப்போசல் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி ஆரம்பிக்கணும். யூனிஃபார்ம் வந்து இது ஒன்றும் இல்லை. இதை நம்ம ரிட்டர்னாக கொடுத்துடலாம். ரிட்டர்னாக கொடுத்து கண்டிப்பாக செய்வாங்க. ஒன்றும் ஏன்னா முன்னாள் மாணவர் சங்கத்தை பற்றி நம்ம இப்போ எல்லா பேருமே பயங்கர ரெகனைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக நம்ம எழுதி கொடுத்துடலாம். நாளைக்கே எழுதி கிறிஸ்மஸ் புத்தாண்டு முன்னாள் மாணவர் சங்கம் சேர்ந்து வந்து சிறப்பான திட்டங்களை வகுத்து சமுதாய அக்கறையோடு சமூக முன்னேற்றத்தோடு பாடுபடுவதை நினைத்து நான் மகிழ்ந்தேன். உலகின்ற புத்தாண்டும் கிறிஸ்து பிறப்பு விழாவை வாழ்த்துக்களை கூறி தேவையில்லை. எப்பயுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் தான் என்னை கொண்டு பார்க்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு பயம் அல்லது என்னன்னாக்க ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த திருவிளையாடல்னு ஒரு படம் அதேமாதிரி இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரேடியோவில் தான் அதை பற்றி கேட்டிருப்பீங்க. இந்த பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியர் சபையில் ஒரு அருமையான ஒரு பாடகை ஒரு பாளையக்கரைக்கு வந்து பாடுவார். பாடி முடித்தோடனே மன்னர்கிட்ட சொல்லுவார், நீங்கள் எங்களோட போட்டியிட்டு பாடக்கூடிய நபர்கள் யாராவது சொல்லுங்க. இப்போ வரகுண பாண்டியர் சொல்லுவார், இந்த பாட்டை கேட்கத்தான் நாங்கள் வந்தோடைய மற்றதுலாம் நாங்கள் பார்க்கல. நம்ம கிறிஸ்துமஸ் திருவிழாவை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, கேட்டுட்டு போகிறாங்க. நேயர் இருக்கணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது ப்ரொடியூசர்ஸ் வேறு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பசிக்குதுன்னு சொன்னால் எல்லாருமே பசிக்க ஆரம்பிச்சு. இருந்தாலும் சொன்னதுக்காக ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசிடுறேன். நம்ம எங்கே ஜெரோம் போயிட்டா ஜெரோம் வந்து பேசுகிறப்ப அவர் வந்து எந்த ஒரு இதை பொருளை கொடுத்தாலும் அதான் மாறிடுவார். அப்படி ஒரு அருமையான கேரக்டர். ஃபஸ்ட்டு வந்து சொன்னாலே நெல்லிக்கனியை பற்றி சொன்னாங்க. அதாவது அதியமானுக்கு அவையார் நெல்லிக்கனி கொடுத்தாங்க. அப்போ ஒரு மாணவர் வந்து அது அவருடைய ஸ்டூடெண்ட் தான் எனக்கு ஆனால் அவருடைய ஸ்டூடெண்ட் நல்லவனாக தான் இருப்பாங்க. அவர் கேட்டார், சாகா வரம் பெற்ற நெல்லிக்கனியை கொடுத்துட்டு அவர் செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டார். அந்த நெல்லிக்கனியுடைய மகத்துவம் என்ன அப்படின்னாக்க, ஒருத்தர் அதை சாப்பிட்டாக்க அவருடைய உடல் வந்து வலுக்கிறது. உடல் இருக்க நோய்கள் எல்லாம் போகும். அந்த நோய்களை தீர்த்து விட்டால் அவருடைய மக்களுக்கு பல விஷயங்களை கொண்டாடுவாங்க, கடைசி வரைக்கும் கொண்டாடுவாங்க. அப்படிங்கிற ஒரே தாற்பயம் தான் நெல்லிக்கனி அவையார் கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமா? சாகா வரம், அதான் சாகா. அவையாரையும் பேசுகிறோம், அதிகமானியும் பேசுகிறோம். அதை போலதான் இன்று நடைபெறக்கூடிய இந்த பெருவிழா எவ்வளோ நல்லாச்சு. இயேசு பிறப்பு இன்னைக்கு வரைக்கும் பேசுது. சாகா என்ற ஐயா நம்முடைய சிறப்பு என்று சொன்னால் பாருங்க, ஒன்றுமே இல்லை. இயேசு பற்றி சொல்றது ஒன்றுமே இல்லை. பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு பொறியாளன் போல் இருப்பான், அவன்தான் இறைவன். எவ்வளவு அருமையாக கிறிஸ்மஸ் கிறிஸ்துவுடைய ஒரு பெருவிழா என்று சொல்வதை விட அவருக்கு ஒரு ஆற்றுப்படை, முருகாற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு ஆற்றுப்படை செய்வதுதான் கிறிஸ்துமஸ். அவர் பிறந்ததை பற்றியும் வளர்ந்ததை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் பேசுவதற்கான ஒரு உயரிய நாள் வரக்கூடிய 25. அவர் யார் அப்படின்னு கேட்டாக்க, உண்மையிலேயே கடவுள். அவருடைய அப்படி ஒரு கடவுள் மனித ரூபம் எடுத்து வந்திருக்கிறார். மனித ரூபம் எடுத்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம இயேசு சபை அனுபவர்களாக இருக்காங்க, தந்தையப்பார்களாக இருக்காங்க. அவங்களுடைய அந்த சபையில சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஓ பாவிகளே அப்படின்னு. ஓ
பாவம் செஞ்சவங்க தான். பாவம் செய்யாவிட்டால் பிறந்திருக்கவே மாட்டோம். பாவம் செய்திருந்த ஆத்மா புண்ணியத்தை தேடுவதற்காக மாநில பிறகு எடுத்து புண்ணியத்தை தேடி பாவங்களை கடைந்து மேலோடு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரியான மனித ரூபத்தை எடுத்தவர் தான் இயேசு. எடுத்து மக்களுக்கெல்லாம் தொண்டாற்றி இன்னல்களை அனுபவித்தார். நம்மெல்லாம் இன்னல்களை அனுபவிக்கின்றா? நோய் இருக்கிற இன்னல் ஏன் வருது? நாம் ஏற்கனவே செய்த சில பாவங்களால் வரக்கூடிய ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும், சிலுவை சுமைந்து சவுத்தில் அடிபட்டு எவ்வளவு விஷயங்கள். இதெல்லாம் அவர் செஞ்ச பாவத்துக்காக வரல, மனிதனாக பிறவி எடுத்தால் இப்படியெல்லாம் நடக்கும். மாநில பிறவி எடுத்து இன்று வரை நிலைக்கக்கூடிய ஒரு பெரிய மரம். அதே போல கிறிஸ்துமஸ் மரம் அப்படின்ட்டு உங்களுக்குலாம் தெரியும். கிறிஸ்துமஸ் விழாவுக்கு முன்னாடி பண்ணுவாங்க, பிரமாதமாக பண்ணுவாங்க. திண்டுக்கல் இந்த பக்க ஏரியாவில் தான் அவ்வளோ பிரமாதமாக இல்லை, ஸ்பீடுகளில் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அங்கே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் மரத்தை ரெடி பண்ணுவாங்க. அவ்வளோ பிரமாதமாக வச்சுருப்பாங்க. நான் சில இடத்துல பார்த்துருக்கேன். லைட்டு மட்டும் இல்லை, பிரமாதமாக ஜோடா பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் செல்ஃபி எடுத்தும் பண்ணுவாங்க. அந்த மரத்துடைய தாற்பயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருநெல்வேலியில் உட்கார்ந்து அல்வா பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஓக் மரம் அப்படின்னு ஒன்று வெளிநாட்டு அந்த மரத்துடைய விஷயமே என்னன்னாக்க அது பூமாட்சியாக ஒரு பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா முக்கோணமாக தெரியும், அங்கே பக்கம் இருக்குன்னா அங்கே முக்கோணமாக தெரியும். அதனுடைய தாற்பயம் என்னன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி, இது மூணுக்கான ஒரு அருமையான மரம் தான் கிறிஸ்துமஸ். எவ்வளோ அருமையாக வச்சுருக்கேன். இதோட முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னாக்க இன்றைய உலக சரித்திரத்தை நம்மெல்லாம் படிச்சிருக்கோம். சரித்திரத்தை நம்மெல்லாம் ஏதாவது ஒரு கோடிட்டு தான் காமிக்க முடியும். அந்த கோடிட்டு காமிக்கிறதுல முக்கிய பங்கு வகிப்பவர் இயேசு கிறிஸ்து. கிபி யாராவது சொல்ல முடியுமா? கிறிஸ்து பிறந்ததுக்கு முன் நடந்தது, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் நடந்தது. இந்த பென்சால் புயல் சொல்றீங்களா? போய் பாருங்க. நம்முடைய அந்த டெய்லி சொல்லுவாங்க, செந்தாமரை கண்ணன் எழுதிப்பார். பென்சால் புயல் கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் கிபி 2024 டிசம்பர் மாதம் இத்தனாம் தேதி வந்திருக்கு. எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அலெக்சாண்டர் வந்தாருன்னா எப்போ வந்தார்? கிபி மன்னர். கிபியா கிபி தான். அதே மாதிரி மன்னர் சோழ கால மன்னர்னா எப்போ வந்தார்? கிமு. அதை வச்சு தான் தெரிய முடியும். இப்படிப்பட்ட அழியாத புகழ் பாருங்க, நெல்லிக்கணி அழியாத புகழ், அதுதான் அதனுடைய தாற்பயம். அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய ஆற்றுப்படையை நாமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் புகழ் சொல்லவே வேண்டியதில்லை. உலகத்திலேயே அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். பற்றி இறுதியாக நன்றியுரை சகோதரர் பாடுகிறேன். இந்நாள் முன்னாள் எதிர்கால தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லி, கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை கிறிஸ்டியானிட்டியில் உள்ள பிடித்த ரெண்டு வார்த்தைகளை சொல்லி இந்த நன்றி உரையை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று கர்த்தர். இந்த கர்த்தர்ங்கிற வார்த்தைங்கிறது மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மாநில ஜீவிதத்தினுடைய ஒரு குறியீடு. அந்த மீட்பர் நம் வாழ்வில் பிறப்பாரா, பிறக்க வேண்டும் என்ற ஆதங்கம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய